இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. பெண்கள்கிட்ட இந்த பழக்கமும் இருக்குது. இது உண்மையிலேயே பெண்களுக்கு உண்டான பழக்கமுங்க. பெண்கள் என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டில் பீரோவில் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பீரோவில் ஆண்களுடைய ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, பெண்களுடைய ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த ஆணுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கபோர்டில் ஒரு மூலையில தான் ஆண்களுடைய ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா? ஆனா அதே நேரத்துல பெண்களுடைய ட்ரெஸ் பாருங்க, மேல உள்ள கபோர்டு, கீழே உள்ள கபோர்டு, அது கீழே உள்ள கபோர்டு மட்டும் இல்லாம அந்த பீரோலும் பத்தாம பக்கத்துல உள்ள கபோர்டு, அதுல மேல கீழே கீழே அதுவும் பத்தாம இன்னொன்னு வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னொரு பீரோலையும் வாங்கி அது ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும். இதையும் தாண்டி இந்த இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை எதெல்லாம் வருது. மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய செல்போன், ராஜஸ்தான்ல சட்டம் போட்டிருக்கு பக்கத்து ஏரியாக்கள்ல, என்னன்னா பெண்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவது கூடாது. இஸ்லாம் அதான் ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கு. எதெல்லாம் தப்பான விஷயங்களை கூட்டிட்டு போகுமோ அது உங்களுடைய பெண்களுக்கோ உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் வாங்கி தராங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு கவர்மெண்ட் சட்டம் போடுது. என்ன தெரியுமா போடுது? நீங்க என்ன செய்யாதீங்க, பெண்கள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டன் போன் மட்டும் தான் சட்டம் போட்டிருக்கு. பெண்கள் இனிமேல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதனால பெரிய தலைவலி கணவன்மார்களுக்கு அல்லது அத்தாமார்களுக்கு அல்லது அண்ணன்மார்களுக்கு பெரிய தலைவலி இந்த பொம்பளைங்கனால. என்னன்னா இந்த வாட்ஸ்அப்பை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இதுல யாராச்சும் ஏதாவது என்ன செய்வாங்க, எதையாச்சும் ஒரு ஆடியோ ட்ரெஸ் போட்டு இப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டா எனக்கு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும். நான் அதை அங்கே பார்த்தேன், இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இன்னொன்றுக்கு நிறைய வலைதளங்கள் வந்துருச்சு. என்னது, உதாரணமா இந்த விற்கிறானுக்கு தெரியுமா ஆப்பு, சில ஆப்பு, அந்த ஆப்பை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கு பூரா ஆப்பை வச்சு விட்டுறான். இவங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சீலை பளிச்சு கண்ணுக்கு படும். நம்ம சீலையே வேணாங்கிறோம், ஏதாச்சும் ஒரு ஆடை பளிச்சுன்னு படும். ஏற்கனவே எங்க வீட்டில் 4 பீரோல் இருக்குது, அதுவும் பத்தாம அது போடுறதும் கிடையாது, அல்லது அது இஸ்லாமிய ஆடையா மாற்றவும் கிடையாது. சீலையை மாற்றாம முடியாதா? சீலை இருக்குல்லங்க, சீலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நல்ல பெரிய பெரிய லாங் சுடிதாக தச்சு வச்சுக்கணும், ஃபுல் ஹேண்டா தச்சு வச்சுக்கிட்டு. இப்போ வீட்டில் வேற யார்ட்டையும் பொறுப்பெல்லாம் கொடுக்கூடாது, ஏன்னா அவ்வளோதான் தெரியாது. நம்மளாம் என்ன செய்யணும் சொல்லி முழுசா பெருசா நல்லா கீழே கணுக்கால் வரைக்கும், மேலே மணிக்கட்டுக்கு மேலே முக்கால்வாசி மரியாதை வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறணும், ஆடைகளை தச்சு வச்சுக்கணும். சீலை பூரா மாற்றிக்கணுங்க, சீலையே தேவையில்லை. ஏன் சீலைங்கிறது அது சரியத்துக்கு உட்பட்ட ஆடையே கிடையாது. ஏன்னா அதனால நிறைய நம்முடைய மானம் போகுவதற்கு உண்டான பல தருணங்கள் இருக்குது, நமக்கே தெரியாம அது நடந்துரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் அப்படி எப்படி செய்யப்படணும். அப்ப என்ன சொல்ல வந்தோம், அப்ப இந்த மாதிரி எங்கேயாவது கண்ணில் பட்டதை பூரா என்ன செய்யறது, பெண்கள் கேட்கறது, இது இஸ்ராஃபுக்கு வழிவகுக்கும். கணவன்மார்களை இஸ்ராப் செய்வதற்கு வழிவகுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை இஸ்ராப் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு பெரிய காரணமாகும். அப்ப பெண்கள் இருக்கிற ஆடைகளை அதை போட்டு முடிச்சு அது வேற ஆளுக்கு சதக்கா பண்ணிடணும். எனக்கு பிடிச்ச ஆடை ரொமான்டிக், எனக்கு பிடிக்குது இப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு கூடாது, மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி ஏதாச்சும் ஒரு சில ஆடைகள் வச்சுக்க வேண்டியதுதான். ஆடைகள் பீத்தலா போயிடுச்சுன்னா மற்ற ஏழைகளுக்கு அந்த ஆடைகளை கொடுத்துட்டு நம்ம புதிய ஆடைகள் வாங்கிக்கிறணும். அது நல்லா இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஞ்ச ட்ரெஸ் தச்சு போட்டுட்டு இருந்தாங்க, பல ஒட்டுக்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாக்கு வரும்போது வரதுக்கு லேட் ஆயிருச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் வரும்போது லேட் ஆயிருச்சு, ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட இருக்குது இந்த ஒரு ட்ரெஸ் தான், ஜும்மாவுக்கு போடுறதுக்கு அதை துவைச்சு காய வச்சுட்டு ரசிச்சிருக்கேன் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை துவைச்சு காய வச்சு நான் போட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம வீட்டுல வண்டி வண்டியா ட்ரெஸ் வாங்கி குமிச்சா இது எந்த அளவுக்கு நியாயம், அநியாயமா இல்லையா? இது இஸ்ராஃப் இல்லையா? இது கேவலமாக தெரியலையா? வெட்கம் வரலையா? யோசிக்க வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப இது நாமளும் தப்பு செஞ்சு மற்ற நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் தப்பு செய்ய வைக்கிறோம். இதுக்கு யார் உடந்தையாக இருக்கிறாங்களோ அவர்களும் பாவியாக மாறுவாங்க. எதுக்கு? பரவாயில்ல, கேட்கறத வாங்கி கொடுக்கணும், கேட்கறத வாங்கி கொடுக்குற இப்படின்னு சொன்னா இவங்க கடைசி வரைக்கும் கேட்டுட்டு தாங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு எப்பங்க வரும்? ஒரு தவறுன்னு சொன்னா அதை சொல்லி திருத்தணுமா இல்லையாங்க? அப்ப இதெல்லாம் பெண்ணுக்கு ஆசையாக இல்லையா இப்படின்னு சொன்னோம்னா எல்லா பெண்களும் அவர்கள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க, தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்களா இல்லையா,
பெண்கள் கேட்கறது செஞ்சு கொடுங்க போ சரியாயிருவாங்க. இன்னைக்கு 70 வருஷம் ஆயிடுச்சு, 80 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த பெண்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. மாறின பாடு இல்லை, இவங்களும் மாத்தின பாடு இல்லை. இவங்க தான் தப்பா வழிக்கு போயிட்டாங்க. யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த ஆண்களும் இதை சொல்லிக் கொண்டிருந்த பெண்களும் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க. யாரும் மாறல. மாறினது யாருதான்? யாருக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு மாறிட்டார். அப்ப இங்க இஸ்லாம் போச்சுங்க. மார்க்கம் சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்கங்கள், விழுமையங்கள், ஆடையுடைய விஷயங்கள்ல மார்க்கம் காட்டிட்டு இருந்த வழிமுறைகள் எல்லாம் காண போயிருச்சு. ஆடம்பரத்துக்காக ட்ரெஸ் வாங்குறது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்குறது. ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்கத்தான் வேணும். ஆனா ஒன்னு இருந்தா பரவாயில்ல, 2 3 4, இங்க 2 அவங்களுக்கு 2 அவங்களுக்கு 6, இதெல்லாம் தேவையில்லாத இஸ்ராஃபு, மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்ராஃபு. அப்ப இது மிகப்பெரிய இஸ்ராஃப். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இஸ்ராஃப் செய்யறது இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். இந்த மாதிரி தேவையில்லாம இஸ்ராஃப் பண்றாங்க இல்லையா, இருக்குது இருந்துகிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாருன்னா ஷைத்தான்களின் சகோதரிகள் அல்லாஹ். அப்ப நாம இதை தவிர்த்து சொல்லணுமா வேணாமா சொல்லுங்களேங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். புரிந்து கொள்றதுக்கு உண்டான நல்ல நிலைகளை, சிந்தனைகளை நமக்கு தரணும், நம்முடைய குடும்பங்களுக்கு தரணும். புரியுதுங்களா இல்லையா? எனக்கு குடும்பங்களுக்கு புரியாது. இன்றைக்கும் எத்தனையோ பல குடும்பங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஆலிமா ஓதிட்டு வெளியே போனா மிகப்பெரிய விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குது இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு. புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா நமக்கு நல்வழி காட்டுவானா. போதுங்க.